ஓம் சாந்தி. 19/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து இன்றைய ஞான முரளியை நாம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனக்குள் உரையாடல் செய்து தூய்மையாவதுதான் உங்களது காரியமாகும். மற்ற ஆத்மாக்களின் சிந்தனையில் தனது நேரத்தை வீணாக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு நாமே உரையாடல் செய்து என்னை கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. என்னை பாபா நான் தான் கூப்பிட்டேன். பதித்த பாவனரே நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால் பாபா நம்மளை தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. இப்போ தூய்மையாகிறது தான் நம்மளுடைய காரியம். அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் மற்றவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது. அவங்க என்ன ஆவாங்க, இவங்க என்ன ஆவாங்க, இவ்வளோ ஆத்மாக்கள் இறக்குறாங்களே, அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படிலாம் யோசிக்கக்கூடாது சொல்லி சொல்கிறாரு. மற்ற ஆத்மாக்களோட சிந்தனையில் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை குறித்து சுய சிந்தனையே பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் சொல்லி பாபா கேட்குறாங்க. பதில், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் எனில் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம். நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம கடவுளுக்கே குழந்தையா இருக்கிறோம் இல்லையா? கடவுளே நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. குழந்தையாயிட்டோம்னா அப்போ நம்ம உலகத்துக்கே எஜமானராக ஆயிடுறோம். ஏன்னா கடவுள் தான் இந்த அண்ட சராசங்களுக்கு அதிபதி. இந்த உலகத்துக்குமே அவரை தான் படைச்சார். படைப்பவர் அவர் தான். அப்போ அவருடைய குழந்தைகளாக நம்ம ஆனவருக்கு நம்ம உலகத்துக்கே எஜமானராக ஆயிடுறோம். அப்போ நம்ம தேவதைகளாக ஆக வேண்டும் அப்படின்றது புத்தியில் ஸ்டெடியாக வந்துருச்சுன்னா, இந்த விஷயம் புத்தியில் வந்துருச்சுன்னா எல்லா பழைய பழக்க வழக்கங்களும் தானாகவே போயிடும் சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே நீங்கிவிடும் சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு வர்றவங்க அவங்க நிச்சய புத்தி இருக்குன்னா தானாகவே மாறிடுவாங்க. நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி அவங்களுக்கு அந்த பழைய பழக்க வழக்கங்கள் தானாகவே போயிடும் சொல்லி சொல்கிறாரு. அசுத்த உணவு முறைகள், சாராயம் போன்றவைகள் தாமாகவே நீங்கிவிடும். இங்கே பிகே ஆன பிறகு அந்த தானாகவே அவங்களுடைய அந்த அசுத்தமாக உணவு முறைகள் என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சிலர் அந்த ட்ரக் அடிக்ட்டு, சாராயம் அடிக்ட்டு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இங்கே மாறி இருப்பாங்க. அந்த மாதிரியே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பிகேஸே அந்த மாதிரி இருந்து மாறி இருக்கிறாங்க. அது ரொம்ப அதிசயம்தான். பாபாவே மாற்றிருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் தாமாகவே நீங்கி விடும் சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆஹா, நான் இவ்வாறு லட்சுமி நாராயணாக ஆக வேண்டும். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியமே கிடைக்கிறது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று கூறுவீர்கள். உடனே நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நாங்க இவ்வாறு ஆகணும், இந்த லட்சுமி நாராயண் மாதிரி தேவதையா ஆகணும், 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியமே கிடைக்குதுன்னா ஏன் தூய்மையாக மாட்டோம்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ அப்பாவுடைய நினைவில் தானே உட்கார்ந்துருக்கிறீங்க, புத்தி வேற எந்த பக்கமும் ஓடவில்லை தானே என்று பாபா கேட்குறாரு. ஓடிவிடவில்லை தானே சொல்லி பாபா தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கவனம் ஊட்டுகின்றார். அடிக்கடி அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்கிற மாதிரி என்னை நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாபாவை அழைத்ததே பாபா எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்காக. நம்ம கூப்பிட்டதே பதித பாவனரே வாருங்கள் தான் கூப்பிட்டோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள், அவசியம் தூய்மை ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் ஞானத்தை புரிய வைக்க முடியும். நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லலாம், எந்த தயங்கவே தேவையில்லைன்றாரு. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஞானத்தை சொல்லலாம். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனேயே புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. தூய்மையாக இருப்பாங்க தான், ஆனால் ஞான கல்வியும் கற்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களால ஃபாலோ பண்ண முடியினாலும் அந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டும் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. 84 பிறவி சக்கரம் மற்றும் ஒவ்வொரு யுகத்திற்கும் இவ்வளவு ஆயுள், இவ்வளவு பிறவிகள் இருக்கிறது, எவ்வளவு எளிதானது, இதற்கும் நினைவிற்கும் சம்பந்தம் கிடையாது, இது படிப்பாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம 84 பிறவி எடுத்து வரோம், இத்தனை யுகம் இருக்குது, அதில் ஒவ்வொரு யுகத்துக்கும் இத்தனை ஆயுள் இருக்குது, இவ்வளோ பிறவிகள் எடுக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியானது. இது படிப்பு, இதுக்கும் பாபா நினைக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியோகத்தில் நம்ம
சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகம் இருக்குது. சத்தியுகத்தில் 150 வருஷம் நமக்கு ஆயுள் இருக்கும். திரேதாயுகத்தில் அப்படியே குறைஞ்சிரும் 120 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துலேருந்து 100 வயசு அப்படி இருக்கும். கலியுகத்தில் அல்பாயுசு 40 வயசுலேயும் இறக்கலாம், 100 வயசுலேயும் அந்த மாதிரி அல்பாயுசு ஆயிடுது. அது மாதிரி இவ்வளோ பிறவிகள் வந்து சத்தியுகத்தில் நம்ம 8 பிறவிகள் எடுக்கிறோம். திரேதாயுகத்தில் 12 பிறவிகள், துவாபர யுகத்தில் 21 பிறவிகள், அதுக்கப்புறம் கலியுகத்தில் டோட்டலாக 42 பிறவிகள். இந்த துவாபர யுகத்தில் 21, கலியுகத்தில் 42, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 63 பிறவிகள் வரும். 63 ஜென்ம பாவ கணக்கு உங்கள் தலையில் இருக்குன்ட்டு அதனால தான் பாபா சொல்கிறாரு. எவ்வளோ ஈஸி இதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லி புரிய வைக்கலாம். இதுக்கும் நினைவுக்கும் பாபா நினைக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது படிப்பு ஞானம்னு சொல்கிறாரு. தந்தை யதார்த்த விஷயங்களை தான் இப்போ புரிய வைக்கிறார். மற்றபடி தூய்மை ஆகிறது தான் விஷயமே ஆகும். படிப்பு ஈஸி தான், யாரோனாலும் படிக்கலாம். ஆனாலும் தாரணை ஆகி தூய்மை ஆகிறது தான் விஷயமேன்னு சொல்கிறார். அது நினைவின் மூலம் தான் ஆவீர்கள். ஆனால் பாபா நினச்சாதான் நம்மளால் தூய்மை ஆக முடியும். ஒருவேளை நினைவு செய்யவில்லை எனில் மிகவும் சிறிய பதவியை தான் அடைவீர்கள் சொல்கிறார். இப்போ நம்ம பாபா வந்து பாடம் எடுக்கிறாரு, என்ன நினைங்கன்னு சொல்கிறாரு. நாள் முழுவதும் நம்ம எவ்வளோ நேரம் நினைக்கிறோம். நம்மளை மாயா திசை திருப்பது இல்லையா? எவ்வளோ நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைவீங்கன்றாரு. இவ்வளோ உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதனால்தான் கவனமாக இருங்கள்ட்டு சொல்லப்படுகிறது சொல்கிறாரு. புத்தியின் யோகா வந்து தந்தையிடம் இருக்க வேண்டும். பாபாவையே நினச்சிட்டே இருக்கணும். வேலை செஞ்சாலும் பாபா பிரியதர்ஷனுடைய நினைவுலேயே நீங்கள் வேலை செய்யணும். டோட்டலாக அப்பான்ட்டு வந்துடணும். அவரோட நினைவு வந்துடணும். மற்ற எதுவுமே விஷயங்கள், தேகதாரியோ பொருட்களோ எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. இதுதான் பழமையான யோகா என்று கூறப்படுகிறது. பழமையான ராஜ யோகான்றது கடவுளை நினைவு செய்கிறது தான் அந்த யோகான்றது சொல்லப்படுதுன்றார். ஆசிரியரிடத்தில் ஒவ்வொருவரின் யோகா இருக்கவே செய்யும். இப்போ ஸ்கூலில் வந்து டீச்சர் இருக்கிறாங்கன்னா, டீச்சர் இந்த ஃபிசிக்ஸ் டீச்சர்னா ஃபிசிக்ஸ் டீச்சர் ஞாபகம் இருக்கும். ஃபிசிக்ஸ் புக்கு எடுத்தாலே ஃபிசிக்ஸ் டீச்சர் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க தானே சொல்லி கொடுத்தாங்க. இது இன்றைக்கே நம்ம கேட்டாலும் நமக்கு பாடம் எடுத்த டீச்சர் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஞானத்தை யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா யார் ஞாபகம் வரும்? நமக்கு கடவுள் ஞாபகம் தானே வரும். ஏன்னா சிவன் தானே வந்து எடுக்கிறாரு. சிவனை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. மூல விஷயமே நினைவு தான் ஆகும் சொல்கிறார். நீங்கள் எவ்வளோதான் ஞானம் எடுத்துக்கிட்டாலும், ஞானத்தில் புளியாக இருந்தாலும் மூல விஷயமே பாபான்னு நினைக்கிறது தான் சொல்கிறாரு. நினைவு யாத்திரையின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். மேலும் சதோ பிரதானமாகி வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். பாபாவை நினச்சி தூய்மையாகினா தான் பாபா கூட போக முடியும். வீட்டுக்கும் அவர் கூடயே திரும்பி போக முடியும்னு சொல்கிறார். மற்றபடி இந்த கல்வி முற்றிலும் எளிதாகும். மற்றபடி இந்த ஞானம்லாம் ஈஸி தான், குழந்தைகளும் கூட புரிந்து கொள்ள முடியும். மாயின் யுத்தம் இந்த நினைவில் தான் நடைபெறுகிறது. ஞானம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஞானம் ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் நினைவு செய்கிறது தான் கஷ்டம். ஏன்னா மாயா வந்து நம்மளை நினைவு பண்ண விட மாட்டுது. மாயின் யுத்தம் தான் ஏற்படுதுன்னு சொல்றாரு. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். மாயை தன் பக்கம் கவர்ந்தெடுத்து மறக்க வைத்து விடுகிறது. இப்போ நம்ம பாபா நினைக்கலான்னு உட்காரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போதான் ஃபோன் வரும். அப்போதான் நம்மளை யாராவது அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. இல்லை ஏதாவது ஒன்று நமக்கே இல்லைன்னா உட்கார மாட்டோம், ஏஞ்சி நம்மளே போயிடுவோம். அந்த மாதிரி மாயா வந்து கவர்ந்து இழுக்குது, மறக்க வச்சிருதுன்னு சொல்கிறாரு. என்னிடத்தில் சிவபாபா அமர்ந்திருக்கின்றார், நான் தான் சிவன் என்று கூற மாட்டீர்கள். நம்ம பாபா நினைவு செய்யறதுனால நம்ம ஒன்றும் சிவன் ஆக முடியாது இல்லையா? சிவன் வந்து நம்ம நெற்றியில் உட்காந்துருக்கிறாரெலாம் கிடையாது. நம்ம அவரை நினைக்கிறோம், அவ்வளோதான். நான் தான் சிவன்ட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஆத்மா சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்குள் சிவபாபா பிரவேசம் செய்திருக்கின்றார் என்றெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பாபா நினைக்கிறோன்றதுனால நம்ம வந்து கடவுள் கிடையாது. நம்ம வந்து நமக்கு பாபா இறைவன் வந்து நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இறை மாணவன் நம்ம வந்து ஆத்மா அவருடைய குழந்தை. அவரை நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எனக்குள்ளார சிவபாபா பிரவேசமாயிட்டாரு அப்படின்லாம் கிடையாதுன்றாரு. இவ்வாறு ஏற்படவே முடியாது சொல்கிறாரு. நான் யாரிடத்திலும் செல்வது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். அவர் யார்கிட்டையும் யார் உடம்புலையும் போகிறது கிடையாது. நான் இந்த ரதத்தில் சவாரி செய்துதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவர் பிரம்மா உடல்ல தான் வராரு. பிரம்மா உடல்ல வந்து சவாரி பண்ணி அப்புறம் குழந்தைகளுக்கு புரிய வைக்க தான் வராரு. சில குழந்தைகள் ஆனால் மற்றவங்க உடம்புலையும் போறாரு. அது எப்போன்னா, சில குழந்தைகள் மந்த புத்தியா இருக்கிறாங்களாம், புரிய வைக்க தெரியாம இருக்கிறாங்க.
மேலும் நல்லா அறிந்து கொள்ள விரும்பும் குழந்தைகள் புதிதாக யாராவது வராங்கன்னா அவர்களின் சேவையின் பொருட்டு நான் பிரவேசம் செய்து திருஷ்டி கொடுத்து விடுவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சிலர் ரொம்ப மந்த புத்தியா இருக்கிறாங்க, அவங்களால புரிய வைக்க முடியல பிகேஸே. ஆனா ஒரு பாவனையினால பாபா கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரிய வைக்க தெரியல. ஏன்னா எல்லா பிகேஸுமே ஒரு வெகுளி மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா. ஞானமே தெரியாத மாத்தாஸ்லாம் இருக்கிறாங்க. ஞானம் அதாவது பாபா பாபான்னு உருங்குவாங்க, ஆனா ஞானமே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சிலர். அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து புரிய வைக்கிற சில புதுசா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் புரிய வைக்கணும் இல்லையா. அந்த டைம்ல இவரு பிரவேசம் ஆயிடுவாராம் அவங்க மேல. ஏன்னா அந்த குழந்தைங்க வெகுளியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியல. அப்ப இவர் என்ன பண்றாரு, இவர் அவங்க உடம்புக்குள்ள இறங்கி அவங்க சேவையின் பொருட்டு அவங்க வாயால சொல்ல வச்சுட்டு இவர் சொல்லிட்டு திருஷ்டி கொடுத்துட்டு போயிடுவாராம். அந்த மாதிரி சில டைம்ல செய்யறேன்றாரு. ஆனா சதா காலத்திற்கும் அமர்ந்திருக்க மாட்டேன். அது மாதிரி ஒரே உடல்ல நான் வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன். பிரம்மா உடல்ல தான் நிரந்தரமா வர்றது. மற்றபடி இது மாதிரி சில விஷயங்கள்ல நான் வரேன்றாரு. பல வேடங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்து விடுவேன்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன். கடவுள் வந்து எப்பேற்பட்டவர் மற்ற உடம்புல வேற பல வேடங்களை எடுக்கிறார். பகுரூபின்னு சொல்லுவாங்க, பல ரூபதாரி. அப்ப பல வேடங்களை தாரணை செய்து மற்றவங்களுக்கு நன்மை செய்திருவேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால அவரால் என்னதான் செய்ய முடியாது. அதனாலதான் வந்து எல்லாம் சர்வவியாபின்ட்டாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டாங்க. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் இல்ல. தேவைப்படும் போது யாருக்குள்ளயாவது வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்ப நம்ம சொல்றோம்ல, எனக்கு கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப நான் கஷ்டத்துல இருந்தேன், இந்த டைம்க்கு உங்களை கடவுள் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு வந்து உதவி செய்யறதே கடவுள் தான்ன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. நமக்கு யார் ரூபத்திலயோ எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுறாரு. எப்படியாவது டச் பண்ணுவாரு, இல்ல இவரே இறங்கி வந்து கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுறாரு. மற்றபடி என்னிடத்தில் சிவபாபா பிரவேசமாகி இருக்கின்றார், எனக்கு சிவபாபா இவ்வாறு கூறியிருக்கின்றார் என்றெல்லாம் கூற முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி சிலர் சொல்றாங்கல்ல, எனக்குள்ள சிவபாபா வராரு, மம்மா வராரு, பிரம்மா வராங்க, பிரம்மா பாபா வராரு வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி செய்ய சொன்னாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூற முடியாது சொல்லி சொல்றாரு. சிவபாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார். மூல விஷயம் தூய்மையாவதாகும். இப்ப பாபா நம்ம அப்பா வந்து ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு. மூல விஷயமே தூய்மையாகிறதான்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் தான் தூய்மையான உலகிற்கு செல்ல முடியும். யார் தூய்மையா ஆகிறாங்களோ, அந்த 5 விகாரம்னா என்னன்னே தெரியாம, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு என்ட்ரி, சொர்க்கத்திலே நம்ம போறோம்னா ஆரம்பத்திலே போக முடியாது. ஆரம்பத்துல போறவங்க 9,00,000 பேர். 9,00,000 பேர் தூய்மையா ஃபுல் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணி ஃபுல் தூய்மையா மாறினவங்க தான், சம்பூர்ண தூய்மையா ஆனவங்க தான் 9,00,000 பேர். அவங்க தான் ஃபர்ஸ்ட்லயே சொர்க்கத்துல போக முடியும், சதோபிரதான உலகத்துக்கு போக முடியும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாகணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு. அதனாலதான் பாபா அமிர்த வேலையில சீக்கிரம் ஏந்துருங்கன்னு 4 மணிக்கு மேல, 4:10 4:15 ஏந்திருக்கிறோம்னா சொர்க்கத்துல பாதிக்கு மேலதான் நீங்க போவீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அமிர்த வேலை புக்ல, ஒரு முரளில சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம வந்து அதுவே யோசிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தூய்மை ஆகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆரம்பத்திலே சொர்க்கத்துல போய் நடிக்க முடியும். 84 பிறவிகளை பற்றி மிக எளிதாக புரிய வைக்கிறீர்கள். எதிரில் சித்திரங்கள் உள்ளன. இப்ப நம்ம யார் வந்தாலும் 84 பிறவிகளை நல்லா புரிய வைக்கிறோம். சித்திரங்கள் கூட நம்ம கிட்ட இருக்கு. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த அளவிற்கு ஞானம் கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவிற்கு தான் ஞானம் இப்போ கிடைக்கிறது. இதைதான் ஞானம் என்ற 3வது கண் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவிகளுடைய முகத்துல, காளி அம்மனுடைய முகத்துல 3வது கண் காமிச்சிருக்கிறாங்களே, அது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஞானம் கொடுக்குறாரு இல்லையா பாபா, இப்ப வந்து நீ ஆத்மா, நான் உன்னுடைய அப்பா, இந்த ஞானம் தான் 3வது கண் சொல்லி சொல்றாரு. ஆத்மாவிற்கு தான் சுகம் துக்கம் ஏற்படுகிறது. அதற்கு இந்த சரீரம் இருக்கிறது அல்லவா, இந்த சரீரம் மூலமா ஆத்மா தான் இந்த சுக துக்கத்தை அனுபவிக்குது. உண்மையிலே இந்த சரீரத்துல தான் வலி வருது, இருந்தாலும் நம்ம ஆத்மாவுக்கு ஏன் வலிக்குது? ஏன்னா ஆத்மா பண்ண பாவ புண்ணியத்தை அனுபவிக்குது சரீரம் மூலமா. அதனால துக்கம் சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது ஆத்மாதான் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாதான் தேவதையாகவும் ஆகிறது. சிலர் வக்கீலாக, சிலர் வியாபாரியாக ஆகின்றனர். ஆவது என்னவோ ஆத்மாதான், ஆனா அந்த உடல் மூலமாக ஆகிறது. ஆக இப்போது தந்தை வந்து ஆத்மாக்களோடு தான் உரையாடுகின்றார், தனது அறிமுகத்தையே கொடுக்கின்றார். நீங்கள் எப்போது தேவதைகளாக இருந்தீர்களோ அப்போது மனிதர்களாக தான் இருந்தீங்க சொல்லி பாபா சொல்றார். நேற்று சொன்னார் இல்லையா, நீங்க அசுரனா இருக்கும் போதும் மனிதன் தான், இப்பயும் நீங்க பிராமணரா இருக்கும் போதும் மனிதன் தான், நாளைக்கு தேவதை ஆகும் போதும் நீங்க மனிதன் தான், இருந்தாலும் உங்க குணங்கள் தான் மாறுது. இப்போ
நேற்று அசுர குணமாக இருந்தீங்க, இன்னைக்கு மாறிக்கிட்டே வரீங்க, நாளைக்கு தேவதையாக இருக்கும்போது தெய்வீக குணமாக ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அப்போ தேவதை ஆகும்போது கூட நீங்கள் மனிதராக தான் இருந்தீங்க, ஆனால் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இப்போது நீங்கள் தூய்மையாக இல்லை, ஆகையால் உங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. இப்போது தேவதைகளாக ஆவதற்கு அவசியம் தூய்மையானவர்களாக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நம்ம தேவதையா போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அடுத்த பிறவி நான் சொர்க்கத்துல பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க இப்ப தூய்மை ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மை ஆகணும்னா ஒன்றும் கிடையாது, பாபா நினைச்சா போதும். பாபா நினைக்க நினைக்க தானா நம்ம அந்த அசுத்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம்னு சொல்லி சொல்றாரு. பாபா நான் தவறு செய்து தேக அபிமானத்தில் வந்து விட்டேன் என்று தான் சாதாரணமாக கூறுகின்றனர். இப்ப சிலர் சொல்றாங்க, நான் தவறு பண்ணிட்டேன், தேக அபிமானத்துல கோவப்பட்டுட்டேன், இந்த மாதிரி எல்லா தவறையும் பண்ணிட்டேன்னு சொல்லி சாதாரணமா சொல்றாங்க. தந்தை குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார், அவசியமாக தூய்மையாக ஆக வேண்டும். பாபா சொல்றார், டைமே இல்லை, இப்ப சொர்க்கம் வர டைம் நெருங்கிருச்சு, இப்போ போய் தூய்மை இழந்துட்டான்னு சொல்லாதீங்க, அவசியம் தூய்மை ஆகணுன்றாரு. எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது, எந்த பாவ லிஸ்ட் அந்த தேக அபிமானத்துல பாவத்திற்கான லிஸ்ட்டை சேர்த்து வைக்காதீங்கன்றாரு. இப்போ செய்யக்கூடாது, ஏன்னா 63 ஜென்ம மூட்டையே தலைமையில் அவ்வளோ இருக்குது. இன்னும் மூட்டை ஏறிட்டே போனால் அதை அனுபவிக்க வேண்டியது வரும். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இங்கு தான் ஆக வேண்டும். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் இல்லையா, அங்கே தெய்வீக குணங்களோட இருப்போம், ஆனால் அந்த குணங்களை இங்கேயே தாரணை பண்ணியிருக்கணும். இந்த உடம்புலேயே உங்களை பார்த்தா உங்கள்கிட்ட அந்த தெய்வீக குணங்கள் தெரியணும், குணத்தினுடைய அழகு தெரியணும். முகத்துல அழகு இல்லைன்னா கூட அந்த குணத்தினுடைய அழகு இங்க வெளிப்படணும்னு சொல்லி சொல்றாரு. வயதான மாத்தாவா இருப்பாங்க, ஆனா பார்த்தாலே இவங்க பிகேன்றது தெரியும். ஏன்னா அவ்வளோ அவங்க முகத்துல ஒரு தெய்வீக கலை தெரியும். இவங்க பாபா குழந்தைன்றது நல்லா தெரியும். அந்த வீட்லயே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாபா குழந்தை. அவங்க வயசா இருந்தாலும் அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தெய்வீக குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, முக அழகை விட அகத்தின் அழகு தான் முக்கியம்னு சொல்லி. அப்ப நம்ம குணங்களுடைய அழகு தான் இங்க பார்க்குறோம். முக அழகெல்லாம் தேவை கிடையாது, அது மேக்கப் போட்டு கூட அழகு பண்ணிக்கலாம். ஆனா அந்த குணத்தினுடைய அழகு தான் கடைசி வரைக்கும் அழகா இருக்கும். அது பாபா சொல்றாரு, நீங்க எல்லாம் இங்கே தான் ஆகணும், தூய்மை ஆவதன் மூலம் முக்தி தாமத்திற்கு சென்றுடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க, வேற எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தனக்குத்தான் இப்படி உரையாடல் செய்யுங்கள், மற்ற ஆத்மாக்களை பற்றி கவலைப்படாதீங்க. சில பேருக்கு டவுட்டு, இவங்க என்ன ஆவாங்க, அவங்க என்ன ஆவாங்க, அப்புறம் இந்த உலகம் என்ன ஆகுறது, ஐயோ இவ்வளோ பேர் சாகுறாங்களே என்ன ஆகுறது, இப்படிலாம் கவலை. பாபா சொல்றாரு, அந்த ஆத்மாக்களை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. யுத்தத்தில் 2000 கோடி பேர் இறந்து விட்டனர் என்று கூறுகின்றனர். இப்ப போர் இருக்கு இல்லையா, இப்ப கூட இஸ்ரேல் ஈரான் அந்த மாதிரி போர்லாம் நடக்குது, அதுல இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, 2000 கோடி பேர் இறந்துட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆத்மாக்கள் எங்கு சென்றனர்? பாபா சொல்றாரு, அடா அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும், அதில் உங்களுக்கு என்ன இருக்கிறது சொல்லி கேக்குறாரு. யாரோ எங்கேயோ போட்டோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க, உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, பாபா நினைக்க சொல்லியிருக்கிறாரு, அதை விட்டுட்டு இதுல ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றாரு. வேற எந்த விஷயங்களையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமான் ஆவதுதான் உங்களது காரியமாகும். உங்க வேலை என்னது, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறேன், தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு போறது, எஜமான் ஆகிறது உங்க வேலை. மற்ற விஷயங்கள் செல்வதன் மூலம் குழப்பமடைந்து விடுவீர்கள். நீங்க மற்ற விஷயம் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பம் வந்துரும்னு சொல்றாரு. இதுல எப்படி பாபா மாத்துவாரு, என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரே பயம் வந்துடும் நமக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா. ஆனா அவர் எப்படியா இருந்தாலும் மாத்திருவாரு. ஆனா மற்ற விஷயங்களை நம்ம குழப்பம் அடையக்கூடாது சொல்லி சொல்றாரு. யாருக்காவது முழுமையான பதில் கிடைக்கவில்லை எனில் குழப்பம் அடைந்து விடுகின்றனர். இப்ப நிறைய பேர் இங்க பிகே முன்னாடி இப்பதான் வருவாங்க, வரும்போதே ஒரு கிராஸ் கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நம்ம சரியா பதில் சொல்லனா பாபாவே நமக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. நம்ம பதில் சொல்லனா என்ன பண்ணுவாங்க, குழப்பம் அடைஞ்சிட்டு போயிடுவாங்க, ஞானத்தையும் ஃபுல்லாவே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போயிடுறாங்கன்றாரு. மன்மனாபவ என்று தந்தை கூறுகின்றார். மன்மனாபவன் தான் பாபா சொல்றார். தேக சகிதமாக தேகத்துடன் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்னிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க, என்னை மட்டும் நினைங்க, நீங்க கடைசியில ஏன்ட்டு தான் வரணும், நற்றுணையாவது நமச்சிவாயவே.
இப்போ எவ்வளோ பேர் வேணா நம்ம கூட இருக்கலாம், ஆனா கடைசியா யார் வருவாங்க? கடைசியா கடவுள் தான் வருவார் இல்லையா? அதனால பாபா சொல்றார், கடைசியில என்கிட்ட தான் நீங்க வரணும். மனிதர்கள் இறக்கின்ற போது மயானத்திற்கு எடுத்து சொல்லும் போது முகத்தை இந்த பக்கமும் காலை மயானத்தின் பக்கமும் வைக்கின்றனர். மயானத்திற்கு எடுத்து சென்ற பிறகு காலை இந்த பக்கமும் தலையை மயானத்தின் பக்கமும் வைத்து விடுகின்றனர். இது சாதாரணமா நமக்கே தெரியும். இறந்துட்டாங்கன்னா போகும்போது சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி காலை வந்து சுடுகாட்டு பக்கம் வச்சு எடுத்துருவாங்க. அங்க போனோடனே அப்படியே திருப்பி தலையை சுடுகாட்டு பக்கம் வச்சிருவாங்க. உங்களது வீடும் மேலே இருக்கிறது அல்லவா? இப்ப நம்ம பரந்தாம தான் நம்மளுடைய வீடு, அது மேல இருக்குது. தூய்மை ஆகாதவர்கள் யாருமே அங்க போக முடியாது சொல்லி சொல்றாரு. தூய்மையாவதற்கு புத்தியின் தொடர்பை தந்தையிடத்தில் செலுத்த வேண்டும். தூய்மை ஆகணும்னா பாபாவை நினைக்கணும், அப்பதான் நம்மளால போக முடியும். தந்தையின் கூடவே முக்தி தாமம் கூட செல்ல வேண்டும். நம்ம வந்து பாபாவை நினைக்க பாபாவே நினைச்சு அவர் நினைவுல சரீரம் விடும்போது அவர்கிட்ட போயிடுவோம். எங்க போவோம்? நம்ம சூட்சும லோகத்துக்கு போயிடுவோம். பிரம்மா பாபாவுடைய சூட்சும சரீரம் இருக்கு இல்லையா, அங்க போயிடுவோம் அவர் கூட. அங்க இருந்து நம்ம எங்க போயிடுவோம்னா அப்படியே பரந்தாமத்துக்கு நம்மளை கூட்டு போயிடுவாரு. தூய்மை இல்லாமல் இருப்பதால் தான் தூய்மை இல்லாத எங்களை வந்து தூய்மையாக்குங்கள்ட்டு விடுதலை செய்யுங்கள் என்று அழைக்கின்றனர். இப்போ உலகமே தூய்மை இல்லாம இருக்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் கூப்பிடுறாங்க கடவுளை, விடுதலை செய்யுங்க, லிபரேட் பண்ணுங்க, லிபரேட்டரே முக்தி அளியுங்கள், காப்பாற்றுங்கள், அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? ஆக இப்போது தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்போ கடவுளே வந்து வழி சொல்றாரு. அவர் வந்து அப்படியெல்லாம் கூட்டு போக முடியாது. அது அவங்கவுங்க பாவ புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சு அப்புறம்தான் கூட்டு போவாரு. இப்போ வந்து அவரை நினைச்சு தூய்மையாக சொல்றாரு. அதனால என்ன நினைங்க, அதனால இப்ப தூய்மையாகுங்கன்றாரு. தந்தை எந்த மொழியில் புரிய வைக்கிறாரோ அதில் தான் கல்பத்திற்கும் புரிய வைக்கிறாரு. இப்ப இந்த பிரம்மா பாபா வந்து ஹிந்தி மொழி தான் அவருக்கு தெரியும், மராத்தி தான் தெரியும். அந்த மொழியில தான் வந்து புரிய வைக்கிறார். எந்த மொழி இவருடையதோ அதில் தான் புரிய வைப்பார் இல்லையா? இன்றைய நாட்கள் அதிகமாக ஹிந்தி தான் பேசப்படுகிறது. மொழியை மாற்ற முடியும் என்பதெல்லாம் கிடையாது சொல்லி பாபா சொல்றார். தேவதைகளின் மொழி சமஸ்கிருதம்லாம் கிடையாது, இந்து தர்மத்தின் மொழியும் சமஸ்கிருதமும் கிடையாது சொல்லி சொல்றாரு. சிலர் வந்து ஏன் சமஸ்கிருதத்துல புரிய வைங்கன்றாங்க போல இருக்கு. அதுக்காக பாபா சொல்றாரு, இந்து தர்மத்தினுடைய மொழிலாம் சமஸ்கிருதம் கிடையாது, தேவதைகளுக்கும் சமஸ்கிருதம் தெரியாதுன்றாரு. ஹிந்தி மொழி தான் பரவலா பேசப்படுது இல்லையா? ஹிந்தி தான் இருக்க வேண்டும், பிறகு ஏன் சமஸ்கிருதத்தை எடுக்கிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆக தந்தை வந்து இப்ப புரிய வைக்கின்றார். இங்க அமரும் போது தந்தையின் நினைவில் தான் அமர வேண்டும். பாபா சொல்றாரு, இங்க வந்து நம்ம பாபா மீட்லயோ மதுபன்லயோ இல்ல சென்டர்லயோ உட்காரும் போது பாபா நினைவில் தான் உட்காரணும், வேற எந்த விஷயத்திலும் நீங்க கவனம் செலுத்தவே வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வளவு கொசுக்கள் உருவாகின்றன, எங்கு செல்கின்றன? பூகம்பத்தில் பலர் உடனேயே இறந்து விடுகின்றனர் எனில் ஆத்மாக்கள் எங்கு செல்கின்றன? இதற்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது சொல்லி பாபா கேட்கிறாரு. கொசுலாம் வருது, செத்து போயிடுது இல்லையா? அவ்வளோ கொசு என்ன ஆகுதுன்னு தெரியல. அது மாதிரி பூகம்பத்துல நிறைய பேர் இறந்துடுறாங்க, அவங்களாம் என்ன ஆனாங்க? இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுக்கு தந்தை ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார், தனது முன்னேற்றத்திற்கான முயற்சியை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்களை பற்றிய சிந்தனையில் செல்லாதீர்கள். எப்பவுமே சிலர் வந்து மற்றவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு கர்மா என்ன எப்படி இருக்கு, இவங்க என்ன அனுபவிக்க போறாங்களோ தெரியல. அதையே நம்ம யோசிக்கணும். நம்மளை பற்றி யோசிச்சாலே போதும். நம்ம நம்ம விஷயத்த நம்ம பாபா எவ்வளவு நேரம் நினைக்கிறோம், நம்ம சுய சிந்தனை பண்ணணும். நம்ம யாரு, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், நம்மளுடைய வேலை என்ன, நம்ம தேவதை ஆகணும், நம்ம வந்து சொர்க்கத்துல என்ன பதவி அடைய போறோம்ட்டு சுய சிந்தனை பண்ணுங்க, மற்றவர்களை பற்றிய சிந்தனையில செல்லாதீர்கள் சொல்றாரு. இவ்வாறு பல விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்பட்டுவிடும். நீங்கள் என்னை நினைவு செய்தாலே போதும், எதற்காக அழைத்தீர்களோ அதன்படி யுக்தியாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. பக்தியில கடவுளை நீ வா, நீ வந்துட்டீன்னா நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படியெல்லாம் அழைச்சோம் இல்லையா? இப்ப அழைச்சிங்க, இப்ப என்ன அதை விட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்க போனாலும் வீட்டுல இருக்கும் போதும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம், சென்டருக்கு போனாலும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்போம். என்ன வேலை? மத்தவங்கள பாக்குறது. இந்த மத்தவங்கள பாக்குற வேலையை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால யுக்தியாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும், மற்ற விஷயங்களில் செல்லக்கூடாது. இப்ப நம்ம வேலை என்ன? நம்ம வந்து பாபாவை நினைக்கிறோம், பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடையணும், நம்ம போய் தேவதையாகும். மற்ற விஷயங்களை ஏன் போறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால் தான் பாபா அடிக்கடி கவனமாக இருங்கள் என்று கூறுகின்றார். பாபா சொல்றாரு, மாயா கெடுத்துரும் புத்திய, நீங்க வந்து அட்டென்ஷனோட இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கும் புத்தி செல்லவில்லை தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. பகவானின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்ப பாபா வந்திருக்கிறாருன்னா உயர்ந்த வழியை நம்ம கொடுக்குறாரு. ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி, மன்மத்தனா மன வழி, பரமத்தனா பிறருடைய வழி. இதுல எது உயர்ந்த வழி? கடவுளுடைய வழி தானே, அதை ஏத்துக்கணும் தான் அல்லவா சொல்லி கேட்கிறாரு.
அவருடைய வழி வந்து இப்ப கசக்கும், ஆனா பின்னாடி இனிக்கும். மனிதர்களோட வழி இப்ப இனிக்கும், ஆனா பின்னாடி குழியில தள்ளிடும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க ஸ்ரீமத் படி நடங்க. மற்ற எந்த விஷயத்தாலும் நன்மையே கிடையாது சொல்லி சொல்றாரு. நீங்க ஸ்ரீமத்தை தவிர வேற எந்த விஷயத்தாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படாதுன்றாரு. தூய்மையாவது தான் முக்கியமான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நமது பாபா தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கின்றார் என்பதை பக்காவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குதிரைக்கு கடிவாளம் கட்டது போல உங்களோட இதுல நீங்க போயிட்டே இருங்கன்றார். இதை அவசியம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தை தந்தையாக இருக்கிறாரு, நமக்கு பாடம் எடுக்கிறாரு, யோகாவும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆசிரியர் கற்பிக்கின்றார் எனில் புத்தியின் தொடர்பு ஆசிரியரிடம் மட்டும் படிப்பில் ஈடுபட்டு விடுகிறது. இதைத்தான் தந்தையும் கூறுகின்றார். நீங்கள் தந்தையினர்களாக ஆகிட்டீர்கள் அல்லவா, குழந்தைகளாகவும் ஆயிட்டீங்க, அதனால்தான் நீங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ டீச்சர் எடுக்கிறாங்கன்னா டீச்சர்கிட்ட தானே புத்தியின் தொடர்பு இருக்கும். அது மாதிரி நம்ம பாபா நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பாபாவுடைய ஆயிட்டோம்னா அவர் குழந்தை ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் இங்க இருக்கிறீங்க. இல்லைன்னா நம்ம ஏன் சென்டருக்கு போக போறோம்? பாபா குழந்தையானதுனால தான் சென்டருக்கு போறோம். ஆசிரியரிடத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்க, எங்க இருந்தாலும் தந்தையினர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வீடு வாசல்ல இருந்தாலும் சரி, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சிவனுடைய குழந்தை. பிறகு படிப்பின் மீது கவனம் செலுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் மற்றும் நீங்க சதோ பிரதானமாக தூய்மையாக ஆயிடுவீங்க. இந்த ஞானம் வேற யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. கடவுள் ஒருவர் தான் வந்து சொல்லி கொடுக்கிறாரு. மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மனுஷங்க பாருங்க, எல்லாம் வந்து காரிருள்ல இருக்கிறாங்க அல்லவா. பாருங்கள் ஞானத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஞானத்துல நிறைய சக்தி இருக்குது. அதனாலதான் இந்த முரளி கேட்கும் போதே நமக்கு வந்து சக்தி கிடைக்குது. சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது சொல்லி பாபா கேட்கிறாரு. தந்தையிடமிருந்து தான் சக்தி கிடைக்கிறது. இப்ப கடவுள்கிட்ட இந்த ஞானத்தை கேட்கும் போதே அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. இதன் மூலம் நீங்கள் தூய்மை ஆகிறீங்க. இந்த ஞானத்தை கேட்கறது மூலமா தான் ஆத்மா வந்து தூய்மை ஆகுது சொல்றாரு. பிறகு படிப்பு எளிதாக இருக்கிறது. அப்புறம் நம்ம அந்த தூய்மையாக ஆக படிப்பு ஈஸியாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த படிப்பிற்கு அதிக மாதங்கள் ஏற்படுகின்றன. மற்ற நம்ம காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் போறோம்னா +2 படிக்கிறோம்னா அந்த படிப்புலாம் வந்து நிறைய மாதங்கள் ஏற்படுகின்றன. 2 வருஷம் 3 வருஷம் அப்பெல்லாம் படிக்கிறோம். இங்க வந்து 7 நாட்களுக்கான பாடத்திட்டமாகும். இங்க 7 நாள் கோர்ஸ் தான். 7 daysல எல்லாத்தையும் பாபா புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் முரளி நமக்கு படிக்க விட்டுருவாரு. இதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. 7 நாள்லயே நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. இதற்கு புத்தி தான் ஆதாரமாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. புத்தி தான் ஆதாரமா இருக்கு. சிலர் அதிக நேரத்தை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் வந்து புரியாது, அதனால ரொம்ப நேரம் டவுட் கேட்டு கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. சிலர் குறைவாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. சிலர் 2-3 நாட்களிலேயே நன்றாக புரிந்து கொள்கின்றனர் சொல்லி சொல்றாரு. ஏன்னா புத்தி அவங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுனால எல்லா டவுட்டையும் கேட்டு 2-3 நாள்லயே புரிஞ்சுக்குவாங்கன்றார். மூல ஆதார விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும் சொல்லி சொல்றாரு. இதுல மூல விஷயமே பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செய்யறது சொல்லி சொல்றாரு. தூய்மை அடைவதாகும். அதுதான் கடினமான விஷயமே. நம்ம படிப்பு என்னமோ ஈஸி தான். 7 நாள் கோர்ஸ் கத்துக்கிறது, ஞானத்தை கத்துக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்றது, இதெல்லாம் ஈஸி. ஆனா வந்து பாபா நினைவு செய்யறது தான் மூல விஷயம். இது தூய்மை அடையிறது, இதுதான் கடினமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி படிப்பு ரொம்ப ஈஸின்னு சொல்லி சொல்றாரு. சுயதர்சன சக்கரதாரியாக ஆகணும். ஒரே ஒரு நாள் பாடத்தின் மூலமாக அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சிலர் வந்து ஒரு நாள்லயே புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. ஒரு நாள்லயே எல்லாம் அந்த 7 நாள் கோர்ஸை ஒரே நாள்லயே சொல்லி புரிய வச்சிருவாங்க. ஒரு நாள்ல கூட புரிஞ்சுக்க முடியுன்றார். நான் ஆத்மா, எல்லையற்ற தந்தையின் குழந்தையெனில் நான் அவசியம் உலகிற்கு எஜமானன் அல்லவா. இது புத்தியில் வருகிறது அல்லவா. நான் வந்து உடல் இல்லை, நான் ஆத்மா. நான் வந்து கடவுளுடைய குழந்தைன்னும் போது இந்த கடவுள் இந்த உலகத்துக்கு படைப்பாளர். அவர் தான் படைச்சவர் இந்த உலகத்தை. அண்ட சராசரங்களுக்கு அதிபதி. அவருடைய குழந்தை நான் தான் இந்த உலகத்துக்கே எஜமானன். இது புத்தியில வந்துருச்சு இல்லையா. அப்ப தேவதை ஆக வேண்டுமெனில் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அப்ப யாருக்கு இந்த நிச்சய புத்தி வந்துருச்சோ அவங்க தேவதை ஆகிற முயற்சியில ஈடுபட்டுருவாங்க. அப்ப தேவதை ஆகணும்னா தெய்வீக குணங்களும் தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கு புத்தியில் வந்து விடுகிறதோ அவர்கள் அனைத்தையும் உடனேயே விட்டு விடுவர். யாருக்கு இந்த மாதிரி நான் வந்து கடவுளோட குழந்தை தான், நான் அடுத்த பிறகுல தேவதை ஆக போறேன்ன்றது நிச்சயம் வந்து புத்தியில வந்துருதோ அவங்க எல்லாத்தையும் உடனே விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மம்மாலாம் அப்படிதான்.
வந்து உடனே ஒரு செகண்ட்ல முடிவு எடுத்தாங்க, உடனே விட்டுட்டாங்க எல்லாத்தையுமே. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு அப்படியே இறங்கிட்டாங்க. இப்போ கூட நிறைய சிலர் அப்படிதான் வந்து டக்குன்னு முடிவு எடுத்துட்டு விட்டுடுறாங்க. நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே விட்டு விடுவார். இப்போ நம்ம ஞானத்துல சொல்லி சொல்லி புரிய வைக்கணும்ல. சொல்லி புரிய வச்சாலும் சொல்லாவிட்டாலும் யார் நிச்சய புத்தியோட இருக்கிறாங்களோ அவங்க தானாகவே விட்டுடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அசுத்த உணவு முறைகள், சாராயம் போன்றவர்களை சுயமாகவே விட்டு விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரு இங்க வந்து பாபா தான் விட வைக்கிறார் இல்லையா? யாரும் சொல்லி மனிதர்கள் சொல்லி யாரும் மாறுவாங்களா? இல்ல. இந்த முரளி கேட்க கேட்க நமக்கு இங்க வந்து பாபா சக்தி கொடுக்குறாரு முரளில. அப்புறம் அமிர்த வேலை யோகா பண்ண பண்ண தானாகவே அந்த உணவு முறைகள் எல்லாத்தையுமே பாபாவே மாத்திடுறாரு. இதை வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு எந்த ஒரு பிரம்மா குமாரியோ மற்றவங்க சொல்லி புரிய வச்சு மற்றவங்கள விட வைக்கல. இது இறைவனே வந்து விட வைக்கிறாரு. ஆஹா, நான் இவ்வாறு ஆக வேண்டும். 21 பிறவிகளுக்கு ராஜ பாக்கியமே கிடைக்கிறது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று கூறுவாங்கன்னு சொல்றாரு. சொல்லுவாங்களாம், ஆஹா நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், 21 பிறவிக்கு எனக்கு இவ்வளோ ராஜ்ய பாக்கியமே கிடைக்குதுன்னா நான் ஏன் இந்த மாதிரி ஆக மாட்டேன்ட்டு சொல்லுவாங்க. பலியாகி விட வேண்டும். முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் ஒரு செகண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிருது. பார்த்த உடனே புரிந்து கொள்கின்றனர். இந்த சிருஷ்டி சக்கரம், இந்த இந்த மற்ற படங்கள் எல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஏணிப்படி சித்திரம்லாம் பார்த்த உடனே புரிஞ்சிடும். ஓஹோ, நம்ம இப்ப கடைசி கலியுகத்துல இருக்கிறோம். இதுக்கு அடுத்து இது 4 யுகங்கள் இருக்கு. நம்ம கழுதை தேஞ்சு கட்டெருமான மாதிரி தேவதையா இருந்து நம்ம இப்படி ஆயிட்டோம். இது எல்லாமே பார்த்தோன்னே குழந்தைகள் கூட புரியும்னு சொல்லி சொல்றாரு. புது மரம் கண்டிப்பாக சிறியதாக தான் இருக்கும். இப்போது எவ்வளவு பெரிய மரமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. இந்த கல்பவிருட்ச மரம் ஆரம்பத்துல சின்னதா தான் இருந்தது. இப்ப 800 கோடி ஆத்மாக்கள் ஆகி தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்றாரு. பிறகு நாளை புதியதாக திரும்ப சிறிய மரமாக ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் வேற எங்குமே அடைய முடியாது என்பதை நீங்க தான் அறிவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது படிப்பாகும். அடையக்கூடிய முதல் முக்கிய போதனை என்னவெனில் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாப்பா என்னதான் புரிய வச்சாலும் அந்த ஒரு பாயிண்ட்ல அப்படியே நிப்பாரு. என்னன்னா, சிவனை நினைங்க. ஏன்னா எல்லா தர்ம சாவகரும் சொல்றது அதேதான். அல்லா மாலிக் கடவுள் ஒருத்தர் தான், அவரை நினைங்க, அவரை நினைச்சாதான் முக்தி. வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது, இதை தவிர வேற உபாயமே கிடையாதுன்னு சொல்லி பாபாவே சொல்லிட்டாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை கற்பிக்கின்றார் என்ற நிச்சயம் செய்யுங்கள். இப்ப நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கடவுள் தான். அவரே தான் இறங்கி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நிச்சயம் வந்து உங்களுக்கு இருக்கணும்ன்றார். பகவானின் மகா பாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகமே கற்பிக்கிறேன். வேறு எந்த மனிதனும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆசிரியர் கற்பிக்கின்றார் எனில் அவசியம் ஆசிரியரை நினைவு செய்வார்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையாகவும் இவர் இருக்கிறாரு. தந்தை நம்ம சொர்க்கத்துக்கு எஜமானராக பார்க்குகின்றார். ஆனால் ஆத்மா எவ்வாறு தூய்மையாகும் என்பதை யாருமே கூற முடியாது சொல்லி சொல்றாரு. பாருங்க, இப்ப நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், ஒரு மனித நிலையில இருக்கிறோம். நம்ம ஒரு ஆத்மான்னு இப்ப புரிய வச்சுட்டாரு. சொர்க்கத்துக்கு நீங்க எஜமானரா நான் உங்களை ஆக்கிடுவேன்றாரு. ஆனா எப்படி நம்ம ஆவோம், தூய்மை ஆகுன்றத யாரும் சொல்ல முடியாது. தன்னை பகவான் என்று கூறிக்கொள்ளலாம். இப்ப நிறைய பேரு நான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் தூய்மையாக்க முடியாது. சரி, தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவங்க யாருக்காவது முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்தாங்களா, யாரையாவது தூய்மையாக்குனாங்களான்னா முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. திருத்த முடியுமா? முதல்ல நம்மளால இன்னொருத்தவங்களை போய் திருத்த முடியுமா? முடியவே முடியாது. ஒரு பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நீ மாறு திருந்துன்னு சொன்னா நம்ம சொன்னா கேட்பாங்களா? யாருமே கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் தன்னை பகவான் மட்டும் எப்படி சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நான் பகவான் சொல்றீங்களா, அப்ப திருத்துங்க போய் அப்படின்னு கேட்குறாரு. இப்ப இவர் தான் வந்து எல்லாரையும் திருத்திட்டு இருக்கிறாரு. எப்பேற்பட்டவங்களும் மாறிட்டு இருக்கிறாங்க. எதனாலனா சிவன் சொல்றதுனால மாறிட்டு இருக்கிறாங்க. அதனால யார் தன்னை பகவான் சொல்லிக்கிட்டாலும் மற்றவங்கள தூய்மையாக்க முடியாது சொல்லி சொல்றாரு. இன்றைய நாட்களில் பலர் பகவான்களாக ஆகிவிட்டனர். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நானே கடவுள்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறாங்க. அதனால்தான் மக்கள் குழம்பிட்டாங்க. இப்ப நம்மளே போய் சொன்னாலும் என்ன எல்லாரும் கடவுள் வந்துட்டாரு, கடவுள் இங்க இருக்கிறார், சார் நான் தான் ஆதிபராசக்தின்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த நிறைய தவறு பண்றவங்க, இந்த போலி நிறைய இருக்கிறதுனால நிஜம் வந்து சத்தியம் வந்து வெளிப்பட மாட்டுது. அதனால பாபா சொல்றாரு, மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. பல தர்மங்கள் இப்ப உருவாகிவிட்டன. எது சரியானது என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று கூறுகின்றனர்.
இப்போ அதனால தான் மக்கள் குழம்பி போயிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, இப்போ எது சரின்னு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி குழம்புறாங்கன்றாரு. உங்களது கண்காட்சி, மியூசியம் போன்றவர்களை திறக்கின்றனர், ஆனால் எதுவுமே புரிந்து கொள்வது கிடையாது. நம்ம கூட நிறையா கண்காட்சி, மியூசியம்லாம் வைக்கிறோம், ஆனால் யாரும் எதுவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உண்மையில் திறப்பு விழா நடைபெற்று விட்டது. முதலில் அஸ்திவாரம் இடுவர், பிறகு கட்டிடம் கட்டி தயாரான பின்பு திறப்பு விழா செய்வர். அஸ்திவாரம் இடுவதற்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றன. ஆக இங்கும் தந்தை தான் ஸ்தாபனை செய்து விட்டார். பாபா சொல்றாரு, இந்த கண்காட்சி இதெல்லாம் நம்ம திறப்பு விழா பண்றோம் இல்லையா, அப்ப முதல்ல அஸ்திவாரம் போடுவோம், அப்புறம் கட்டிடம் கட்டின பிறகு திறப்பு விழா செய்வோம். எல்லாரும் வந்து திறப்பு விழா பண்ணி வைப்பாங்க. அஸ்திவாரம் இடுவதற்கே வந்து அழைப்பு கொடுத்து நம்ம வந்து அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் போடும் போதே அழைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக இங்கும் தந்தை வந்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்துட்டாரு. மற்றபடி புது உலக ஸ்தாபனை ஆகியே தீரும் சொல்லி சொல்றாரு. அதை யாரும் திறக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. பாருங்க, பாபா வந்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டாரு. கடைசியா அதை யாரும் ஓபன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தானாவே திறந்து கொண்டுறாரு. சொர்க்கம் தானாவே வந்துடும், பூமியில தானாகவே திறப்பு விழா நடைபெற்றுவிடும். இங்கு படிப்பை படித்துவிட்டு பிறகு நாம் புது உலகிற்கு சென்று விடுவோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஆத்மா இந்த பழைய உடல்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. இதே ஆத்மா நாளைக்கு சொர்க்கத்துல போயிட்டு அந்த அந்த படிப்பினுடைய பலனை அனுபவிக்கும். நம்ம புது உலகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம், அதற்காகவே இப்போ முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம வந்து பாபா வந்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதற்காக இப்போ முயற்சி பண்ண வேண்டியிருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். விநாசம் ஏற்படும், பிறகு இந்த உலகமே மாறிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நீங்கள் புது உலகில் ராஜ்யம் செய்ய வருவீங்க. எல்லாரும் அப்புறம் கொசு கூட்டம் மாதிரி பரந்தாமத்துக்கு பரலோகம் போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாரும் புது உலகம் அழகாயிடும். இப்போ இருக்கிற உலகம் மாதிரி இருக்காது, அப்படியே தங்கமா ஜொலிக்கும் அந்த பூமி. அப்புறம் உடனே நம்மளாம் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டு திரும்ப நடிக்க கீழே இறங்கி வந்துடும். அப்புறம் நீங்க புது உலகத்துல ராஜ்யம் செய்ய வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுக ஸ்தாபனை தந்தை செய்திருக்கின்றார். பிறகு நீங்கள் வருகின்ற பொழுது சொர்க்க ராஜ்யம் கிடைத்துவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப ஸ்தாபனை அவர் பண்றாரு, நம்ம வரும்போது தானா நமக்கு ராஜ்யம் வந்து கிடைச்சிடும்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி திறப்பு விழா யார் செய்வார்கள்? திறப்பு விழாலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. தந்தை சொர்க்கத்திற்கு வரவே மாட்டார். தந்தை என்ன திறப்பு விழா பண்றதுக்கு சிவன் வந்து திறந்து விடுவாரா நான் சொர்க்கத்தை? அது யாரும், அது தானாவே சொர்க்கம் வந்துரும்ன்றாரு. தந்தை ஆனா சொர்க்கத்துக்கு வரவே மாட்டார். இப்ப வந்திருக்கிறாருல, நமக்கு பாடம் எடுக்கிறாருல, அந்த மாதிரிலாம் சொர்க்கத்துல நமக்கு வரமாட்டாரு. கடவுள் இப்பதான் இருப்பாரு, இதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டாரு. அதனால்தான் இப்பயே அவரை நினைக்கணும். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை நாளடைவில் நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. போக போக பாருங்க, விநாசம் முடிஞ்சதும் சொர்க்கம் வந்துடும், அப்ப நீங்க பாப்பீங்க சொல்லி சொல்றாரு. கடைசியில் என்ன நடக்கும் பின்னாளில் புரிந்து கொள்வீர்கள். இப்ப நமக்கு ஒரே டவுட்டு, ஐயோ கடைசியில் என்ன நடக்கும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், இதெல்லாம் ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு இருப்போம். அதை பாபா சொல்றாரு, போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்றாரு. தூய்மையாகாமல் மரியாதையுடன் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம வந்து இப்ப தூய்மை ஆகணும், எண்ணம் சொல் செயல்ல இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை விடணும், தூய்மை ஆகணும். அப்பதான் மரியாதையோட பாஸ் ஆகி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அந்த சொர்க்கத்துக்கு வெளியில ஒரு அரக்கர்கள் நின்று இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லட்சுமி நாராயணன் கோயிலெல்லாம் வெளியில 2 பூதம் மாதிரி நின்று இருக்கும். அது என்னன்னா காமம், கோபம். அந்த காமம், கோபம்ன்ற 2 அசுரர்கள். அது ரெண்டையும் விட்டாதான் நம்ம சொர்க்கத்துக்குள்ளாரே போக முடியும். அதனால நம்ம இங்க தூய்மை ஆகாம போக முடியாது சொல்லி சொல்றாரு. அந்த அளவிற்கு பதவியே அடைய முடியாது. நம்ம தூய்மை ஆகலைன்னா சொர்க்கத்துல போய் லட்சுமி நாராயணன் மாதிரி பதவி அடைய முடியாது. அதனால் அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று இப்ப தந்தை கூறுகின்றார். தொழில் போன்றவங்களும் செய்யுங்கள், ஆனால் அதிகப்படியாக செல்வம் சேர்த்து என்ன செய்ய போகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப தொழில் போங்க, பிஸ்னஸ் செய்யுங்க, சாப்பிட, அதாவது உடலை நம்ம வந்து உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலுக்கு சாப்பாடு தேவை, உடை தேவை, எது தேவையோ அதுக்காக நார்மலா சம்பாரிச்சா போதும், தேவையானதுக்கு சம்பாதிச்சா போதும். தேவைக்கு மீறி நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிகப்படியான செல்வம் சேர்த்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவைக்கு அதிகமா சிலர் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா உலகம் விநாசம் ஆக போகுது, எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். இப்பயே நம்ம கேரளாலே நிலச்சரிவுலாம் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே நிலத்துல அப்படியே மண்ணோட மண்ணா போயிடுச்சு.
அதான் பாபா சொல்றார், சாப்பிட முடியாது, யாரும் நீங்களே அதை சாப்பிட முடியாது, நீங்களே இருக்க மாட்டீங்க அந்த அந்த பணத்தை அனுபவிக்க, உங்களது பேரன் பேத்திகளும் அதை அனுபவிக்க இருக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டார்கள், அனைத்தும் மண்ணோட மண்ணாக ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றார். ஆகையால் யுக்தியாக சிறிது சேமிப்பு செய்து கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப யுக்தியோட சிறிது சேமிப்பு செய்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வாழற வரைக்கும் நமக்கு தேவையானதை சேமிப்பு பண்ணி வச்சுக்கணும், மற்றவங்கள்ட்ட போய் கையேந்த கூடாது. அதனால நம்ம வாழற வரைக்கும் நமக்கு தேவையானதை சேமிப்பு பண்ணின்னு மற்றபடி மற்ற எல்லாத்தையும் அங்கு மாற்றம் செய்து விடுங்கள். மற்ற செல்வத்தை எல்லாத்தையும் அதிகப்படியா இருக்குன்னா எங்க மாற்றம் செய்யணும்? பாபாவுடைய சேவையில கொடுத்துடணும், டிரான்ஸ்ஃபர் செய்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. அங்க நம்ம சென்டர்லயோ மதுபன்லயோ கொடுத்து நம்ம அந்த இப்பயே பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அப்படியே சொர்க்கத்துல நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அனைவரும் மாற்றிவிட முடியாது சொல்லி சொல்றாரு. ஆனா எல்லாராலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எல்லாராலையும் பாபா சேவையை செய்ய முடியாதுன்றாரு. ஏழைகள் விரைவாக மாற்றி விடுகின்றனர். ஏழைகள் பாருங்க, அது ஒரு ஒரு செங்கல், பாபா ஒரு செங்கல் கட்டிக்கங்க, இந்த 100 ரூபா வச்சுக்கிட்டு இந்த 10 ரூபாய வச்சுக்கிட்டுலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த காலத்துல பிரம்மா பாபாட்ட. ஒரு அண்ணாவை கொண்டு வந்து கொடுத்து, பாபா ஒரு செங்கல் கட்டிக்கோங்க மதுபன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அதெல்லாம் அந்த பாவனையோட கொடுத்ததுதான் பாபா வந்து அந்த செங்கல்லாம் அந்த இப்ப மதுபனுடைய இடமே பார்த்தீங்கன்னா அந்த ஏழைகள் கொடுத்த பணத்துல தான் அந்த இடமே உருவாகி இருக்குது. அந்த பாவனையோட பாபாவுக்காக கொடுத்தாங்க. அது மாதிரி ஏழைகள் உடனே இறங்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்திலும் அடுத்த பிறவிக்காக மாற்றம் செய்கின்றனர். இப்போ பக்தியில கூட நம்ம பார்த்தீங்கன்னா தானம் தர்மம் செய்வோம், கோயில்ல போயிட்டு நிறைய அன்னதானம் செய்வோம், அதெல்லாம் அடுத்த பிறவிக்காக நம்ம மாற்றம் செய்யறோம்னு சொல்றாரு. ஆனால் அது மறைமுகமானது, இன்டைரக்டா இருக்குது, தெரியாது. நம்ம செய்யறது அடுத்த பிறவில தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இது நேரடியானது. இது உங்களுக்கு நீங்க 1 கொடுத்தா 100 மடங்கு லாபம். அப்படியே வந்து உங்களுக்கு சொர்க்கத்துல 21 பிறவிக்கு ஆசி கிடைக்கின்றார். தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தூய்மை இல்லாதவர்களிடத்தில் தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் தூய்மை இல்லாத மனிதர்களோ அவங்க தூய்மை இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறாங்க. இப்போது தந்தை வந்துட்டார் இல்லையா, நீங்க தூய்மை இல்லாதவரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது கிடையாது. இப்போ பிகே ஆனதும் நம்ம என்ன ஆகணும்னா தூய்மை இல்லாதவர்கள்ட்ட நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சு கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்லுவாரு. ஏன்னா வந்து இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க இப்ப குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மகிட்ட பணம் கேட்கறாங்கன்னா, இப்ப நம்ம பணம் கொடுக்குறோம், அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க பாவம் செய்யறாங்க. அந்த பாவம் வந்து நமக்கும் அந்த பாதி ஷேர் ஆயிடும். ஏன்னா நம்ம கொடுத்த பணத்துல தானே அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த பாவம் வந்து நம்மளை வந்து சேர்ந்துரும். அதனால பாபா வந்து பாவம் செய்யறவங்களுக்கு, தூய்மை இல்லாதவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நம்ம அந்த தானம் தர்மம் பண்றதெல்லாம் இப்ப நிறுத்தியாச்சு. முன்னாடி எல்லாம் நம்ம வந்து எல்லாம் கோயிலெல்லாம் கொடுப்போம், இப்ப வந்து நம்ம பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து போய் அதுல ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மள வந்து சேர்ந்துரும். அதனால பாபா சொல்றாரு, இப்போது நீங்க அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்ல சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய தொடர்பு பிராமணர்கள்ட்ட பிகேஸ்ட தான் இருக்கு. பிகேஸ் தான் நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறோம். நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள், பிராமணர்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் சுயம் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதவிக்கான அவசியமே கிடையாது. இப்ப பாபா ஞானத்துல பாபாக்காக யார் சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு உதவி யாராவது செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு பாபா வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா பாபா சேவை செய்யறவங்களுக்கு விட மாட்டாரு. இங்க ஏழை செல்வந்தர்கள் அனைவருமே இங்க வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி கோடீஸ்வரர்கள் வருவது மிகவும் கடினமாகும். கோடீஸ்வரர்கள் இதுவே சொர்க்கம்ன்றாங்க இல்லையா, அதனால அவங்க வந்து ஞானம் கேட்க மாட்டாங்க. அவங்க ஞானம் கேட்கவும் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிஸ்னஸ் பார்க்கணும், இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏழைகளும் சாதாரண மிடில் கிளாஸ், செல்வந்தர்கள் சொல்றது மிடில் கிளாஸ்ன்றாரு, கணக்குல வச்சிருக்கிறவங்க அவங்க தான் வருவாங்க. நான் ஏழை பங்காளன் என்று தந்தை தான் இப்ப கூறுகின்றார். இப்ப பாபா சொல்றாரு, நான் வந்து ஏழை பங்காளன் தான், ஏழைகளுக்கு தான் என்னை புரிஞ்சுக்குவாங்க, ஏழைகள் தான் என்கிட்ட வருவாங்க. பாரதம் மிகவும் ஏழை தேசமாகும், நான் வருவதும் பாரதத்தில் தான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாரதம் தானே இப்ப ஏழையா இருக்குது, அதனால அங்கதான் நான் வரேன். இதிலும் இந்த அபு அனைத்தையும் விட மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தானமாகும் என்று தந்தை கூறுகின்றார். அன்னைக்கு கூட அபுவை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா, அது மாதிரி உயர்ந்த தீர்த்த ஸ்தானமே அபுதான். ஏன்னா அங்கதான் கடவுளே வராரு. இங்க தந்தை வந்து முழு உலகுக்குமே இப்ப சத்கதி அளிக்கின்றார். இது நரகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ வந்து இந்த முழு உலகமும் நரகமா இருக்குது. இந்த நரகம் பாபா வந்து சத்கதி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் முக்தி அளிச்சு கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் இந்த இதே நரகம் சொர்க்கமாக எவ்வாறு ஆகிறது என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களது புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. தூய்மையாவதற்கு தந்தை இப்போ வந்து
யுக்திகளை கூறுகின்றார். இப்ப பாபா நமக்கு எப்படி எப்படி நம்ம தூய்மை ஆகணும், இதுக்கான யுக்தி எல்லாம் இந்த முரளியில சொல்லிட்டாரு இல்லையா. தூய்மையற்றவர்களுக்கு காசு கொடுக்க கூடாது. ஏன்னா அப்ப நம்ம இன்னுமே அந்த தூய்மையற்றவர்களாக தான் நம்மளும் ஆயிட்டே வருவோம். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பாவிகளா ஆயிட்டே வருவோம். அதனால நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. அது மாதிரி அசுத்தமான விஷயங்களை விட்டுறணும். இப்ப இந்த யுக்திகள்லாம் நமக்கு சொல்லிட்டே வர்றாரு. அது அனைவருக்கும் நன்மை செய்து விடுகிறது. இப்ப நம்ம தூய்மை ஆகிறதுனால மற்றவர்களுக்கும் இது நன்மை ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் தீமைக்கான எந்த விஷயமும் இருக்காது. அதாவது அழுவது, கதறுவது போன்ற எதுவுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல சொர்க்கத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. தேவதைகள் வந்து அழ மாட்டாங்க, கதற மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமே இறந்துட்டா உட்காந்து அழுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களே 150 வருஷம் கழிச்சு அவங்க கேள்வியெல்லாம் ஆக மாட்டாங்க. அந்த உடம்பு அழகா தான் இருக்கும். அவங்களுக்கு காட்சி கிடைக்கும், வேற உடலுக்கு நான் போறேன்னுட்டு அவங்க காட்சி கிடைக்கும். அவங்க உடனே சொல்லிடுவாங்க, எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க, நான் இந்த உடலை விட்டு போறேன். உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வச்சிருவாங்க. இந்த உடலை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அது என்ன செய்வாங்கன்னு தெரியல. சொர்க்கத்துல அது பாபா சொல்லுவாரு. அடுத்த பிறவிக்கு அந்த ஆத்மா வந்து போயிடும். அவ்வளவுதான். அங்க வந்து யாரும் கதற மாட்டாங்க, அழ மாட்டாங்க. இப்போது தந்தையின் மகிமைகளாகிய ஞானக்கடல், சுகக்கடல் போன்றவைகள் உங்களது மகிமைகளாகவும் இருக்கின்றன. பாபா நம்ம என்ன சொல்றோம்? ஞானக்கடல், சுகத்தை அளிக்கும் வள்ளல், அன்பே சிவம், அன்பு கடல்னா சொல்றோம் இல்லையா. அந்த மகிமைகள் நமக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவருடைய குழந்தைகள் தானே நம்ம. அப்பா போலதானே பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சிலைன்னுவாங்க. அப்பா மாதிரி இப்ப நம்ம மகன் அதே மாதிரிதான் இருப்பாங்க. அப்ப நம்மளும் அந்த மாதிரி இருக்கிறோம். நீங்களும் ஆனந்தத்தின் கடலாக ஆகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளும் பாபா வந்து ஆனந்த கடல்னா நம்மளும் ஆனந்தத்தின் கடலா இப்ப ஆகிறோம். பலருக்கு இப்ப சுகம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம மாறி தூய்மையாகி எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறோம். பிறகு உங்களது ஆத்மா இந்த சம்ஸ்காரத்தை எடுத்து எப்போது புது உலகத்திற்கு போகிறதோ அங்கு உங்களது மகிமை மாறிவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க இந்த உடம்புல தான் இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா சாதாரணமா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க இந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறீங்க இல்லையா, நீங்க இருக்கிற இடமே சுகமா இருக்குது. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, திருப்தியா இருக்கிறாங்க. நம்மளும் திருப்தியா இருக்கோம், மற்றவங்களையும் திருப்தியா வச்சிருக்கிறோம். நம்ம இருக்கிற இடமே ஆனந்தமா இருக்குதுன்னா இந்த சம்ஸ்காரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு புது உலகத்துக்கு போய் அங்க நமக்கு நமக்கு மகிமை மாறிடும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு உங்களை சர்வ குணங்கள் நிறைந்தவர்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க இப்போது நீங்கள் நரகத்துல உட்கார்ந்துருக்கிறீங்கன்றார். இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது. இது ஒன் நரகம். இங்க எல்லாரும் முள்ளு மாதிரிதான் குத்துவாங்க இல்லையா. தந்தை தான் இப்ப தோட்டக்காரன், படகோட்டி என்று அழைக்கப்படுகிறார். நமது படகை கரையேற்றுங்கள் என்று நம்ம பாடுறோம் இல்லையா. ஏனெனில் துக்கத்தில் இருப்பதால் தான் ஆத்மா அழைக்கிறது. இப்ப எல்லாம் துக்கத்துல இருக்கனால கடவுளை கூப்பிடுறாங்க, மகிமையை கூட பாடுறாங்க. ஆனால் எதையுமே புரிஞ்சு கொள்வது கிடையாது. எது தோன்றுகிறோ அதை கூறிவிடுகின்றனர். உயர்ந்தாலும் உயர்ந்த பகவானை நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். இப்ப கடவுளை வந்து புகழறோம்னு நினைச்சு இழந்துட்டு இருக்கிறாங்க. அவர் கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, நாயில இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாருன்ட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுள் உயர்ந்தவர், அவரை போய் பூனையில இருக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும்னா, அது பன்னியில இருக்கிறார், பன்னி அவதாரம் எடுத்திருக்காரு. இப்படிலாம் சொல்லலாமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. அதெல்லாம் வந்து நிந்தனை செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் ஆஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஆஸ்திகர்கள் சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் தந்தையை நாம் அறிந்து விட்டோம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் யாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு. தந்தை சுயம் அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். கடவுள் அவரே வந்து அவரோட அறிமுகம், அவன் அருளால் அவன் தாள் வணங்கி, இந்த மாதிரி அவரே நினைச்சாதான் அவர் வந்து நம்மள அடைக்கலம் கொடுக்கிறாரு. நம்ம வந்து நமக்கே புத்தி பூட்டை ஓபன் பண்ணி அவர் யாருன்னு புரிய வைக்கிறாரு. நம்ம யாருன்னு புரிய வச்சு அவர் யாருன்னு புரிய வச்சுறாரு. இப்ப அறிமுகம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பக்தி செய்யவில்லை எனில் எவ்வளவு தொந்தரவு செய்கின்றனர். இப்ப நம்ம பிகே ஆயிட்டோம் இல்லையா. பிகே ஆயிட்டு நம்மளால பக்தியே பண்ண முடியல. தானாவே விட்டு போயிடுது. நம்ம வேணும்னேவா பக்தி பண்றதுல தானாவே பாபா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஞானம் கிடைச்சிருச்சு. அப்புறம் திரும்ப அந்த பக்கம் போக நமக்கு முடியல. ஆனா நம்மள வந்து திட்டுறாங்க இல்லையா. வீட்டுல இருக்கிறவங்க தொந்தரவு பண்றாங்க, பக்தி செய்யலன்ட்டு தொந்தரவு பண்றாங்க. அவர்கள் அதிகபட்சமானவர்களா இருக்கிறாங்க இல்லையா. நீங்க குறைந்தபட்சமானவர்களா இப்ப இருக்கிறீங்க. பிகேஸ் கம்மியா இருக்கிறோம், பக்தர்கள் அதிகமா இருக்கிறாங்க. எப்போது உங்களுடையது அதிகபட்சமாக ஆகிறதோ, எப்ப பிகேஸ் நிறைய ஆகி அவங்க கம்மியாயிடுறாங்களோ அப்போது அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படும். அப்பதான் நம்ம பக்கம் வருவாங்க எல்லாரும் சொல்லி சொல்றாரு.
புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டு விடும். எல்லாருக்கும் புத்தி பூட்டு ஓப்பன் ஆயிரும். அப்போ தானாக இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தனது முன்னேற்றத்தை பற்றியே சிந்தியுங்கள், மற்ற எந்த விஷயத்திலும் செல்லாதீர்கள். சும்மாவே சொல்லுவாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருங்க, அடுத்தவங்க விஷயத்துல போகாதீங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, உங்க முன்னேற்றத்தை பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன், அடுத்து நான் என்ன ஆகணும், நான் தேவதை ஆகணும், எனக்கு கடவுளே வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, நான் எப்படி எப்படிலாம் ஆத்மா பயிற்சி செய்யணும், நான் என் முன்னேற்றத்தை எப்படி அடையணும், அதை வந்து யோசிங்க. மற்ற எந்த விஷயத்துலையும் போகாதீங்க. படிப்பு மற்றும் நினைவில் முழு கவனம் செலுத்த வேண்டும் சொல்றாரு. டெய்லி முரளி படிக்கணும், பாபாவை நினைக்கிறதுல முழு அட்டென்ஷன் செலுத்தணும், புத்தியை அலைப்பாய விட கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இப்போது தந்தை நேரடியாக வந்திருக்கிறார், ஆகையால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் யுக்தியாக மாற்றம் செய்துவிட வேண்டும். இப்போ கடவுளே நேராக வந்துட்டார், வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு. இந்த பக்தி மார்க்கத்தில் வில்வ இலையை வைப்பாங்க சிவன் தலையில். அந்த வில்வ இலையோட அர்த்தம் என்னன்னா, 2 இலை சின்னதாக இருக்கும், நடுவில் ஒரு இலை வந்து பெருசாக இருக்கும். உடல் மனம் பொருள் 3 சமர்ப்பணம், அதுதான் வந்து வில்வ இலையை சமர்ப்பிக்கிறது. அதில் அந்த உடல் பொருளை விடுங்க, அந்த மனசு இருக்கு பாருங்க, அதுதான் ஏகப்பட்ட குப்பை. இந்த மனசு தான் அந்த பெரிய இலையாக இருக்கும். இந்த மனசையே பாபா கிட்ட கொடுத்துடணும். அதனால் தங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யுக்தியாக மாற்றம் செய்திருங்கன்றாரு. தூய்மை இல்லாத ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க செய்கிற பாவத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் மற்ற அந்த தூய்மை இல்லாத பிகே ஆகிட்டோன்னா, முழுமையாக நம்ம பிகே ஆகிட்டோன்னா தூய்மை இல்லாத ஆத்மாக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. மரியாதையுடன் சொர்க்கம் செல்வதற்கு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். இப்போ நம்ம வந்து பாபா பாஸ் வித் ஹானராகி நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா அவசியமாக இப்பயே தூய்மை ஆயிடணும்னு சொல்லி சொல்கிறாரு. வரதானம். மனம் மற்றும் புத்தியை வீணானவைகளிலிருந்து விடுவித்து பிராமண சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர் ரூலர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ மனசு புத்தி நமக்கு பிரச்சனையா பார்த்தீங்கன்னா, தானாகவே அந்த வேஸ்ட் தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக என்னென்னவோ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுது. இதாயிடுமோ அதாயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு ஒரு பய உணர்வு ஏதாவது ஒன்று வந்துக்கினே இருக்குது. அதான் பாபா சொல்கிறாரு, இந்த மனசு புத்தியை வேஸ்ட் தாட்ஸ்லேருந்து விடுவித்துட்டு பிராமண சம்ஸ்காரம். பிராமணர்ன்றவங்க ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் தான். அதுமாதிரி சக்திசாலியானவங்க பிராமணர்கள், ஏன்னா சிவனுடைய குழந்தைகள். அதனால் பிராமண சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ரூலர் ஆயிடுங்க, ஆட்சி செய்பவர். மனசு புத்தியை நீங்கள் தான் ரூல் பண்ணணும், ரூலிங் பவரை கொண்டு வாங்கன்றார். ஆட்சி செய்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த மனசு வந்து நம்மளுடைய படைப்பு தான், நம்ம படைக்கிறது தான் வந்து அது உருவாக்கணும். அது இஷ்டத்துக்கு அது எதையும் உருவாக்கக்கூடாது. அதனால அதை ரூல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு சிறிய வீண் விஷயம், வீணான சூழ்நிலை அல்லது வீணான காட்சியின் பிரபாவம் முதலில் மனதில் தான் ஏற்படுகிறது, பிறகு புத்தி அதற்கு உதவி செய்கிறது சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காட்சி பார்க்குறோம், ஒரு சினிமா கூட நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் பாபா சினிமா பார்க்காதீங்கன்னு. ஏன்னா அதுல வர காட்சிகள் அதெல்லாம் வந்து நேர்ல நடந்தா என்ன ஆகும் அப்படி இப்படிலாம் யோசிக்கும் மனசு. ஏதோ வந்து டென்ஷன் பய உணர்வுலாம் அதனாலதான் வருது. தேவையில்லாத விஷயங்கள் மனசுல போயிட்டு இந்த பயம்லாம் வருது. இந்த பயம் பதற்றம்லாம் எதனால வருதுன்னா, இந்த வீணான சிந்தனைகள் வீணான விஷயம்லாம் மனசுல வந்து சாப்பாடா போகிறதுனாலதான் இந்த பயம் இதெல்லாம் வந்து அவுட்புட்டா நமக்கு வருது. அதில் பாபா சொல்றாரு, இந்த வீண் விஷயம் வீணான சூழ்நிலை வீணான காட்சிகளின் பிரபாவம் முதல்ல மனசுல தான் வருது, அதுக்கப்புறம் புத்தி வந்து அதுக்கு உதவி செய்யுதுன்றாரு. புத்தி உடனே சிந்தனை பண்ணுது உட்காந்துட்டு, இப்படி ஆனா என்ன ஆகும், வருங்காலத்துல இந்த மாதிரி ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் புத்தி என்ன பண்ணுது, காட்சியை உருவாக்குது. உடனே நம்ம பயந்து போயிடுவோம், ஐயோ இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான்ட்டு. அது மாதிரி தேவையில்லாதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். மனம் மற்றும் புத்தி ஒருவேளை அதன்படியே நடந்து கொண்டே இருந்ததென்றால் சம்ஸ்காரம் உருவாகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப இதே மாதிரி மனசு புத்தியும் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அது மாதிரியே அது இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது மாதிரியே சம்ஸ்காரம் உருவாயிடுதான். அது மாதிரியே நம்ம எப்ப பார்த்தாலும் பயப்படுறது, எப்ப பார்த்தாலும் எதையாவது நெகட்டிவா திங்க் பண்ணினே இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்தது, நம்ம சக்திசாலியான ஆத்மா தானே, நம்ம ஏன் இப்படி ஆனோம்,
அப்படின்னா இந்த மனசு புத்தியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப நாளாவே இது பண்ணிட்டு இருக்குது, நீங்க கண்டுபிடிக்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து நீங்க அந்த சம்ஸ்காரமா அது மாதிரி ஆயிடுச்சு, எதை பார்த்தாலும் பயப்படுறது, இப்போ ஒரு காட்சியை பார்த்தோன்னே அது மாதிரி நமக்கு ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, இதெல்லாம் வந்து சம்ஸ்காரமாவே ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பிராமண சம்ஸ்காரம் அல்லாத விதவிதமான சம்ஸ்காரங்கள் தென்படும். அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம், பிகே மாதிரி இல்லாம வேற மாதிரி சாதாரண மாதிரி அந்த சம்ஸ்காரங்கள் விதவிதமான சம்ஸ்காரங்கள் நம்ம கிட்ட வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. எந்த வித வீணான சம்ஸ்காரத்திற்கு வசமாகுவது, தனக்குத்தான் யுத்தம் செய்வது, அடிக்கடி குஷி மறைந்து போவது. அப்ப ஏதாவது ஒரு வீணான சம்ஸ்காரத்துக்கு பயப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து வீணான சம்ஸ்காரம். அதுக்கு வசமாகிறது, தன்னைத்தானே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மனசு கூட போராட்டம், இப்படி நினைக்காத, இதெல்லாம் நடக்காது, நமக்கு நம்மளே பேசிக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் நடக்காது, நீ ஏன் தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்கிற அப்படின்ட்டு யுத்தம் பண்ணிட்டு இருப்போம். பாபா நினைக்க சொன்னா மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். பாபாவை நினைன்ட்டு யுத்தம் பண்ணிட்டு இருப்போம் நமக்குள்ளார. இந்த மாதிரி யுத்தம் பண்றது, அப்புறம் அடிக்கடி முகம் தொங்க போட்டுக்கிட்டு குஷியே இல்லாம உட்கார்ந்துருக்கிறது, இது எல்லாம் எந்த சம்ஸ்காரம் தெரியுமா? சத்திரிய நிலையின் சம்ஸ்காரம் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து திரேதாயுகம் தான் வருவாங்க, சத்தியுகத்துல வரமாட்டாங்க, லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல வரமாட்டாங்க, ராமர் சீதையோட ராஜ்யத்துல தான் வருவாங்க. இதெல்லாம் சத்திரிய நிலையின் சம்ஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணன் என்றால் ஆட்சியாளர். ஆனா மாறாக பிராமண சம்ஸ்காரம் எப்படி இருக்கும்? அவங்க சொல்றதுதான் நடக்கும், அவங்க சொல்றதுதான் மனசு புத்தி கேட்கணும், அவங்க சொல்றதுதான் கை காலு கண்ணு காது எல்லாம் கேட்கணும். அந்த மாதிரி ரூலிங் பவர் இருக்கும் அவங்களுக்கு. ரூல் பண்ணுவாங்க, ஆட்சி செய்வாங்க, உடம்பு மனசு புத்திய ஆட்சி செய்யறவங்க பிராமணன். அவங்க தான் போயிட்டு தேவதையா ஆக முடியும், ஃபரிஸ்தாவா ஆகி தேவதையா லட்சுமி நாராயணா ஆக முடியும். அதனால பாபா சொல்றார், பிராமணன் என்றாலே ஆட்சியாளர், அதாவது வீண் சம்ஸ்காரத்திலிருந்து முக்தி ஆவார்கள், பரவசமா ஆக மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: யார் திட உறுதிமொழியினால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கிறார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திவான். யார் திட சங்கல்பம் எடுக்கிறாங்களோ, உறுதிமொழி எடுத்துட்டாங்க, பாபா நான் வந்து இனிமே இந்த மாதிரி கரெக்டா இருப்பேன், இந்த 5 விகாரத்தை நான் விட்டுறேன், இந்த மாதிரி பாபா கிட்ட திட சங்கல்பம் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் ஈஸியா கடப்பாங்க. அவங்க தான் வந்து மாஸ்டர் சர்வசக்திவான். ஏன்னா அவங்கள்ட்ட அஷ்ட சக்திகளும் வேலைக்காரியாய் வந்து வேலை செய்யும், தாசியாகி வேலை செய்யும், அவங்க கூப்பிட்டா எல்லா சக்திகளும் வேலை செய்யும். அவங்க வந்து அப்ப மாஸ்டர் சர்வ சக்திவானா இருப்பாங்க. பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இப்ப நம்ம பிகே ஆயிட்டாலே எப்படின்னா பிரச்சனை வராதுன்னு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க பிகே ஆனா நிறைய பிரச்சனை வருது, பிகே ஆனா பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா வந்து அப்பதான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். இப்ப பாபா வந்து நம்ம வந்து பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டாருலாம் கிடையாது, பிரச்சனை கொடுப்பாரு. ஆனா நம்ம எப்படி சால்வ் பண்றோன்றத மட்டும் பார்ப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கிறோம் அப்படின்றதான் பாபா பார்ப்பாரு. அப்ப நம்ம வந்து மாஸ்டர் சர்வ சக்திவானா ஆயிட்டோமா, முன்னாடி சின்ன பிரச்சனைகள்லாம் உட்காந்து அழுவோம், இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் மாஸ்டர் சர்வ சக்திவான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட கடக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு கடவுள். அதெல்லாம் கடந்து போகணும். இப்ப என்ன சொல்றாருன்னா பாபா, இப்ப நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாரு. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுக்கே நீங்க அசந்து போயிட்டீங்க. ஆனா இன்னும் வரப்போகுது பாருங்க, 5 தத்துவங்களும் சீரும், ஒரு பக்கம் 5 தத்துவங்கள், ஒரு பக்கம் விநாசம், ஒரு பக்கம் இது எல்லாமே நடக்கும். நீங்க மட்டும் அப்படியே அந்த நடந்து போயிட்டு இருப்பீங்க, பிணத்து மேல நடந்து போவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்குலாம் வந்து கடைசியில டெஸ்ட் பேப்பர் இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் மாஸ்டர் சர்வ சக்திவானாலதான் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு. அதனால இப்ப யார் திட்ட சங்கல்பத்தோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியா கடந்துருவாங்க. அந்த மாதிரி யார் ஈஸியா கடக்குறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த கடவுள் வந்து யாருக்குமே சக்திக்கு மீறின பிரச்சனையை கொடுக்க மாட்டாரு, சக்தி இல்லாதவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டாரு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு பார்ப்பாரு, அந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்களுக்கு கொடுப்பாரு. மீறிய பிரச்சனைகள்லாம் பாபா வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டாரு. அப்படியே கொடுத்தாருனாலும் அதுக்கு தகுந்த சக்தி அவர் கொடுப்பாரு, கூடவே இருப்பாரு. கடவுள் வந்து கூடவே இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு கூடவே இருந்து அவர் உதவியாளரா இருந்து செயல்படுவார். அதனாலதான் நம்ம வந்து மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கணும். அவர் சர்வசக்திவான்னா நான் அவருடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.